சிறுநீரக கற்கள் கரைய நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம்? எல்லாரும் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, உனக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சா? அப்ப நீ சரியா தண்ணி குடிக்க மாட்டியா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூரின் அடக்கி வைப்பியா? அப்படின்னு 2 கேள்விகள் தான் கேட்பாங்க. இன்டைஜஷனும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரக கற்களை வந்து ஏற்படுத்தும். சிறுநீரக கற்கள் அப்படின்னா என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும், எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சிறுநீரக கற்கள் கரைய நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை சின்ன ரெமடி மாதிரி என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிறுநீரக கற்கள்னோடனே யாருக்காவது இருந்தது அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, உனக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சா? அப்போ நீ சரியா தண்ணி குடிக்க மாட்டியா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூரின் அடக்கி வைப்பியா? அப்படின்னு 2 கேள்விகள் தான் கேட்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செரிமான பிரச்சனை. நம்ம உடம்புல செரிமானம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்டைஜஷனும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரக கற்களை வந்து ஏற்படுத்தும். செரிமானம் சரியில்லைன்னா அந்த செரிமான உணவோட பிஹெச் சரியா இருக்காது. அதிலிருந்து ஃபில்டர் ஆகி வர பிளட்டோட பிஹெச் சரியா இருக்காது. அதிலிருந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த கிட்னி வரக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நீர், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாம சிறுநீரகத்துல வந்து கற்கள் வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சிறுநீரக கற்கள் அப்படின்னோடனே என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும், எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேரு அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் இருக்கும், ஒரு டியூப் இருக்கும், அப்புறம் மூத்திரப்பை இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே வந்து வந்துடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கும் பொழுதே அதை நம்ம உடைக்க வந்து மருந்துகள் முயற்சிகள் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கெல்லாம் இருக்காது, நகர்ந்து ஒரு சின்ன கல்லா வந்து ட்ராக்ல வந்து டியூப்ல வந்து இருந்துரும். ஸோ இருக்கும் பொழுது ஸ்கேன்ல பார்த்தோன்னே ஒரு சிறுநீரக கல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், நல்லா ஏதாவது டயூரட்டிக். ஏன்னா சிறுநீரக கல்னோடனே நம்ம பல பேர் நாடி போறது என்னன்னா டயூரட்டிக் தான், சிறுநீரை பெருக்கி தள்ளக்கூடிய மருந்துகள். ஆனா அது முக்கியம் இல்லை, சிறுநீரக கற்களை உடைக்கக்கூடிய மருந்துகள் தான் முக்கியம். ஏன்னா சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்துகள் சாப்பிட்டோம், அதுவும் ட்ராக்ல இருக்கப்ப சாப்பிட்டோம்னா அதிக அளவு சிறுநீர் பெருகும். அப்ப என்ன செய்யும், கிட்னில இருந்து ஃபில்டர் ஆகி டியூப்ல வரும். ஆனா இந்த கற்கள் கொஞ்சம் பெருசா இருந்தது, டியூப்ல அடைச்சுக்குச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த சிறுநீர் கீழே வர முடியாதபடி மேலே ஏறி போய் சிறுநீரகம் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ வீங்க ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, கிட்னி வீக்கமாகும். சில பேருக்கு பைலோநெஃப்ரைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வரும். நம்ம சரியா அதை ட்ரீட் பண்ணலைன்னா பின்னால சர்க்கரை நோய் வருவதற்கு கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னு இருக்கணும். நமக்கு யூஸ்வலாக இதுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு வாந்தியா வரும், சிலருக்கு வயிறு வலி வரும், சிலருக்கு 2 பக்கத்துல வலி வந்து வரும், வலி ஒரு இடத்துல இல்லாமல் ஓடு வலியா வரும். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ப்ராப்பரான அப்ரோச் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா, பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. எந்த இடத்துல இருக்கு, நம்ம கிட்னில இருக்கிறப்பயே நம்ம உடைக்க வந்து ட்ரை பண்ணும். நார்மலா பிளாடர்ல எல்லாம் இருந்தது அப்படின்னா, நம்ம நார்மலா பக்கத்துல இருக்க கிளினிக் போயிட்டு அவங்க சின்ன ஒரு ப்ரொசீஜர் மாதிரி பண்றப்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியா வெளியேறிடும். ஸோ அதுக்கு நான் மேல இருந்து மருந்து குடிக்கிறேன், உடைக்கிறேன் அப்படிங்கிறது டைம் வேஸ்ட். அடுத்து கிட்னில இருக்கு சிறுநீரக கற்களை உடைக்கிறோம், என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரொம்ப ஒரு 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பெரிய சைஸ். இல்லை சின்ன மணல் கற்கள் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுக்கக்கூடிய கை வைத்தியத்திலே வந்துடும். இல்லை ஒரு 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் அப்படின்னோடனே என்ன வகையான கற்களாக இருக்குது அப்படிங்கிறத அனுமானிக்கணும். இந்த சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் அளவை விட ரொம்ப முக்கியம் அது எந்த திடகாத்திர தன்மை இருக்குது அப்படின்னு. சப்போஸ் பெரிய கல்லாக இருந்து ஒரு செங்கல் மாதிரியோ வெள்ளம் மாதிரியோ இருந்தால் ஈஸியாக உடஞ்சிரும். சின்ன கல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவே நல்லா நம்ம கூழாங்கல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா உடைய கஷ்டமா இருக்கும். என்ன வகையான கற்கள் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த கற்கள் உடைவதற்குரிய மருந்துகள். ஸோ மருந்துகள் எடுக்கும் பொழுது நம்ம இலைச்சாரா எடுக்கிறது நம்ம பெருசா அவாய்ட் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா,
அதுல ஆக்சாலிக் அமிலம் வந்து இருக்கும். யூசுவலா கீரைகள் எல்லாம் அது இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சேர்த்து கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அது இன்னும் கிட்னி ஸ்டோனை அதிகமா படுத்தும். அதனால சாறா எடுப்பதை தவிர்த்துட்டு டிகாஷனா எடுக்கிறது தான் நல்லது. ஸோ அப்ப என்னவானாலும் சரி, நீங்க நெரிஞ்சில் முள் எடுக்கிறீங்களா, நீர்முள்ளி எடுக்கிறீங்களா, அதெல்லாம் கொதிக்க வச்சு டிகாஷனா எடுத்தோம் அப்படின்னா பெரிதாக பாதிப்புகள் வந்து இருக்காது. அது இல்லாம சும்மா அப்படியே சாறுகள் எடுத்து குடிச்சோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையை தான் வந்து உண்டு பண்ணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுநீரக கற்களை உடைப்பதற்கு வாழைத்தண்டு ஒரு அற்புதமான உணவு. ஆனா இந்த வாழைத்தண்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, வெறும் அரைச்சு தண்ணி தண்ணியா வந்து குடிப்பாங்க. ஸோ பெரிய கற்களா இருந்தா தயவு செய்து வெறும் வாழை சூப்பு குடிக்கிறது, வாழை தண்ணீர் குடிக்கிறது அப்படி பண்ணாதீங்க. அது டயூரிட்டிக்கை ஏற்படுத்தி நமக்கு பிரச்சனையை வந்து இது பண்ணும். ஸோ செரிமானத்தால தான் நிறைய பேருக்கு சிறுநீரக கல் வருது. சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க வாரத்தில் 3 நாட்கள், 4 நாட்களாவது வாழைத்தண்டு பொரியல் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அதுல நல்ல நார்ச்சத்து இருக்கு. சிறுநீரக கல் பெருசா ஆகாம தடுக்கும். கொஞ்சம் கரையவும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். சின்ன கற்கள் மணற்கற்களா இருக்கு, 1 mm 2 mmக்குள்ள இருக்கு அப்படின்னா வாழைத்தண்டு ட்ரீட்மெண்ட்னு இருக்கு. ஸோ நம்ம வீட்ல வாழை மரம் இருந்தது அப்படின்னா அதை குறுக்கு வெட்டா வெட்டிடணும். வெட்டிட்டு அந்த நடுவுல தண்டுல என்ன செய்யணும், ஒரு குழி மாதிரி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு மேல ஒரு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுடணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அதுல நல்ல நீர் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடணும். அதுக்கடுத்து என்னன்னா திருப்பி அதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி குழி ஏற்படுத்தி விடணும் திருப்பி. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்தோம் அப்படின்னா, மணல் கற்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ சாண்டி ஸ்டோன், ஸ்மால் ஸ்டோன்ஸா இருக்குது, இல்ல 1 mm இருந்தது அப்படின்னா, சிறுநீருடன் அன்றே வெளிவருவதை நம்ம கண்கூடா வந்து பார்க்கலாம். ஆனா இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய சைஸா இருக்குன்னா, தயவு செய்து வந்து அத இது பண்ணக்கூடாது. ஏன்னா, அதை உடைப்பதற்கு பொட்டாசியம் சார்ந்த மருந்துகள் இருக்கு. அந்த மாதிரி மருந்துகள பொட்டாசியம் நைட்ரேட்ஸ் அந்த மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மருந்துகள வந்து நம்ம மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல பயன்படுத்தணும். இன்னும் சில பேருக்கு வந்து என்னன்னா, உள்ள சிஸ்ட் இருக்கலாம். பாலிசிஸ்ட் இருக்கலாம். பாலிசிஸ்டிக் கிட்னியால சிறுநீரக கற்கள் இருக்கும். அவங்கலாம் சும்மா ஏனோ தானோன்னு தயவு செய்து மருந்துகளோ, கை வைத்தியமோ பண்ணாதீங்க. அது சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்திடும். ஸோ அவங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல இது பண்ணாங்க அப்படின்னா, சிறுநீரக செயலிழப்பு வராமல் தவிர்த்திடலாம். ஸோ நல்லா நிறைய தண்ணி குடிங்க. செரிமானத்திற்கு உகந்த வாழைத்தண்டு பொரியல் எடுத்துக்கோங்க. 2 mmக்கு கீழே இருந்ததுன்னா வாழைத்தண்டு மரத்துல வெட்டி அப்படியே ஜூஸை எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆரம்ப காலகட்ட சிறுநீரக கற்களை நம்ம கரைச்சிடலாம். கொஞ்சம் சைஸ் பெருசா இருந்தது, பாலிசிஸ்டிக் கிட்னியோட இருந்தது, இல்ல கிட்னி இல்லாம வேற இடத்துல இருந்தது அப்படின்னா மருத்துவரின் அறிவுரையின் பேர்ல சிகிச்சை மேற்கொள்வதுதான் சிறப்பு. நன்றி.